தோழியும் இனிய சகோதரியுமான அன்பு சில்வியாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உங்களோடு நான் பயணித்த அன்பின் நினைவுகள் ஒரு துளி பகிர்கின்றேன். அனைவரும் சகோதரிகளே, தோழியரே. ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு தோழி இருப்பார். அந்த வகையில் நான் ஆசிரியையாக பணிபுரிந்த இடங்களில் எனது உயிர் தோழியாக மற்றும் சகோதரியாக அமைந்த தேவதை சில்வியா. 2007 தூத்துக்குடி விக்டோரியா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணி நியமிக்கப்பட்டு 1 வருடமாக தனியாக பாட்டக்கரை டு தூத்துக்குடி என பயணித்து கொண்டிருந்த என் வாழ்வில் ஒரு தேவதையாக வந்தார் சில்வியா. சில்வியா என்னைப் போலவே நடுக்காட்டில் விடப்பட்ட மான்குட்டி போல் மிரளும் பார்வையுடன் வந்த உங்களுக்கு வழித்துணையாக, வழி நடத்துபவராக, வரப்பிரசாதமாக நான் அமைந்தேன் என்று நீங்களே பலமுறை என்னிடம் கூறியுள்ளீர்கள். அப்படித்தான் சில நாட்களிலேயே பிரிக்க முடியாத உயிர் தோழிகளானோம். நம்மிடையே காணப்பட்ட குணநலன்கள், அதாவது பிறரை மதிக்கும், மரியாதை செலுத்தும் பண்பு, அன்பு, இரக்கம், கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகள் அனைத்தும் ஒன்று போல் அமைந்ததால் என்னவோ அன்பால் பிணைக்கப்பட்டோம். உதாரணமாக, புதிதாக வந்த நம் இருவருக்கும் பள்ளியில் பெரும் விழா ஒன்றிற்கு தொகுத்து வழங்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே பணி அடுத்த பள்ளியிலும் அளிக்கப்பட்டு நான் ஓய்வு பெறுவரை அந்த பணி செய்ய நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதே, அதை என்னால் மறக்க முடியாது. 2009 பணி மாறுதல் பெற்று நாசரேத் தூய யோவான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த நான் ஏதோ இழந்தது போல் வெறுமையாய் உணர்ந்தேன். அன்பு காட்ட பல உள்ளங்கள் இருந்தாலும் என் உள்ளம் சில்வியாவை நினைத்தல்லவா ஏங்கியது. செயின்ட் ஜான்ஸ் சாப்பலில் ஏசப்பா, என் உயிர் தோழி எனக்கு வேணும்ப்பா என கண்ணீருடன் ஜெபித்தேன். இதை என்னால் மறக்கவே முடியாது. இதை நம் பள்ளியில் சாட்சியாகவும் கூறியிருக்கிறேன். என்ன ஆச்சரியம்! அந்த வருடமே பணி மாறுதல் பெற்று என்னுடன் வந்து சேர்ந்தீர்களே என் அழகு தேவதையே. 15 வருடங்கள் இணைந்து பணியாற்றிய நம் நட்பு இன்று வரை 18 வருடத்திற்கும் மேலாக குடும்பத்தின் நட்பாக தொடர்கிறதே. என் பணி ஓய்வின் போது நீங்கள் எனக்கு அளித்த கவிதை பரிசினை என் கண் முன்னே வைத்து வாசித்து வாசித்து நித்தம் பூரிப்படைகிறேன். இன்ப மலரே என்று தொடங்கி அழகாய் வாசித்து வாழ்த்திய அந்த குரலை என்னால் மறக்க முடியுமா? இன்ப மலரே, இப்பள்ளியின் என் இணைபிரியா தோழியே. இன்ப மலரே, இப்பள்ளியின் என் இணைபிரியா தோழியே. இடைவெளியில்லாம் கடந்த வாரம் தனது திருமண அழைப்பிதழை உங்களுக்கு கொடுத்துவிட்டு எனக்கு அளிப்பதற்காக என் வீட்டிற்கு வந்த நம் மாணவி ராஜேஸ்வரி ஹாலில் இந்த வாழ்த்து மடலை பார்த்து நெகிழ்ந்து போனாள். மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டாள். இருவருமே அன்பில் பாடம் கற்பிப்பதில், எங்களை வழி நடத்துவதில் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் அல்ல. இருவரையுமே ஒரு தராசின் தட்டில் சமமாக வைத்து பார்க்கிறேன். உங்கள் வழி நடத்துதலால்தான் நானும் படித்து ஆசிரியையாக மாறினேன் என்று கூறினார். மாணவிகளிடம் மட்டுமல்ல, என்னிடமும்தான். உங்கள் அளவிற்கு அன்று முதல் இன்று வரை அதே அன்பை என்னிடம் காட்டி வரும் ஒருவரை காண முடியாது. 2018 நான் மிகவும் பலவீனமடைந்து ஓய்வு பெறுவதற்கு முன் இனி நான் மரித்தாலும் மரித்து விடுவேன் என்றபோது எனக்கு நம்பிக்கையூட்டி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்ற வேத வசனத்தை சுட்டிக்காட்டி என்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி வெற்றிகரமாக என் ஆசிரிய பணியை நிறைவு பெற செய்ததில் உங்கள் பங்கு அதிகம். அந்த அன்பை மறக்க முடியுமா? இதிலிருந்து ஒன்றை மறக்கவே கூடாது. நம்பிக்கையே வாழ்க்கை. எத்தனை துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் நம் வாழ்வில் வரலாம். நம் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒன்று போதும். நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். உங்கள் நல்ல குணத்திற்கு, தாழ்மை பண்பிற்கு, தூய உள்ளத்திற்கு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியே என்றும் நிலை நிற்கும். கிருபையால் தாங்கள் பெற்ற அருமை கணவர், அன்பு குழந்தை செல்வங்கள், இனிய பேர குழந்தைகள், இவர்களுடன் என் உயிருக்குள் உயிராய் நிறைந்திருக்கும் அன்பு சில்வியாவிற்கு நானும் மீண்டுமாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் இதேபோல் அநேக பிறந்த நாட்கள் கண்டு புகழோடும் பொன் மனதோடும் புனிதத்தின் நினைவோடும் புவிதனில் நீடூழி காலம் வீற்றிருந்து வாழ்கவென இறைமைந்தன் இயேசுவை இறைஞ்சி வாழ்த்துகின்றேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.